பட்டிமன்ற பேச்சாளர், தமிழ்துறை பேராசிரியர், தமிழ் அறிஞர் என்று பல்வேறுபட்ட புகழுக்கு சொந்தக்காரர் சாலமன் பாப்பையா வரலாறு. சாலமன் பாப்பையா அவர்கள் 1936 பிப்ரவரி 22 மதுரையில் இருக்கிற சாத்தங்குடியில் பிறந்தார். இவரது மனைவி பெயர் ஜெயபாய். இவருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள். இவர் பெரும் புகழ் பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர். இவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணிபுரிந்தவர். இனிய தமிழ்ல நகைச்சுவையாக உரையாற்றும் திறமை வாய்ந்த பேச்சாளர். சமூகத்திலும் இல்லங்களிலும் அன்றாடம் நிகழும் நிகழ்வுகளை மையமாக கொண்டு பட்டிமன்றங்களை நடத்துபவர். இவற்றின் மூலம் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். சன் தொலைக்காட்சியில் தினமும் காலையில் திருக்குறளுக்கும் சங்க இலக்கிய பாடல்களுக்கும் விளக்கம் கூறி அவற்றில் உள்ள சுவைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். இவர் சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். சாலமன் பாப்பையா அவர்கள் தனது இளங்கலை பட்டத்தை மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலும் தனது முதுகலை பட்டத்தை மதுரை தியாகராசர் கல்லூரியிலும் படித்திருக்கிறார். இலக்கிய திறனாய்வும் பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு உரையும் இவர் எழுதியிருக்கிறார். மேலும் மதுரை கம்பன் கழகம் ஒருங்கிணைக்கும் திங்கள் சொற்பொழிவுகளை ஆண்டுதோறும் தொகுத்து நூலாகவும் வெளியிட்டு வருகிறார். இவர் இலக்கிய திறனாய்வும் செய்திருக்கிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓர் பார்வை என்ற இலக்கிய திறனாய்வும் உரை மலர்கள் என்ற இலக்கிய திறனாய்வும் இவர் வழங்கியிருக்கிறார். இவர் வழங்கிய உரைகள் திருக்குறள் உரை, புறநானூறு, புதிய வரிசை வகை, அகநானூறு 3 தொகுதிகள், தன் வரலாறாக பட்டிமன்றமும் பாப்பையாவும், தொகுத்தவை அவர்கள் கண்ட ராமன், இவர்கள் நோக்கில் கம்பன், கம்பவனத்தில் ஓர் உலா, கம்பனில் உலகியல், கம்பனின் தமிழ் அமுது, கம்பனை தேடி, கம்பன் அமுதில் சில துளிகள் என்று இவர் தொகுத்திருக்கிறார். இவர் வாங்கிய விருதுகள் 2021 மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறார். 2010 அண்ணாமலை பல்கலைக்கழகம் முத்தமிழ் பேரறிஞர் என்ற விருதை கொடுத்திருக்கிறது. 2000 தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். இவரது குரலில் அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரருக்கு அறிமுகமே தேவையில்லை. தமிழகத்தில் வாய் கமலும் தமிழை கடைக்கோடி தமிழர் வரைக்கும் தித்திப்பாய் எடுத்து சென்றவர் தான் சாலமன் பாப்பையா. 1936 ஆண்டு சுந்தரமையா அவர்களுக்கும் அம்மா பாக்கியம் அவர்களுக்கும் 9வது மகனாக இவர் பிறந்திருக்கிறார். 4 சகோதரர்கள், 4 சகோதரிகள் என்று விஸ்தாரமான குடும்பம் இவரது குடும்பம். நெசவுதான் இவர்களது பிரதான தொழிலாக இருந்திருக்கிறது. அதில் கிடைக்கும் சொற்ப வருமானம் தான் குடும்பத்தின் ஆணிவேராகவும் இருந்திருக்கிறது. ஆனால் முதல் உலகப்போர் வந்த சமயம் நெசவு தொழில் நலிந்து போக மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட மதுரா கோட்ஸ் ஆலையை நம்பி மதுரைக்கு குடிபெயர்ந்து வந்திருக்கிறது இந்த சாலமன் பாப்பையாவின் குடும்பம். இளமை முழுக்க வறுமையின் மறுபக்கமாகவே இருந்திருக்கிறது. மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் உள்ள வெள்ளி வீதியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு வரை படித்தவர். அதன் பின்னர் TLC பள்ளியில் 6ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார். அதன் பின்னர் தல்லாக்குளம் அமெரிக்கன் கல்லூரியில் 10ஆம் வகுப்பு வரை படித்தவர். அங்கேயே BA பொருளாதாரம் வரை படித்து முடித்திருக்கிறார். படிப்பு முடிந்து அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வு எழுத செங்கல்பட்டில் வருவாய்த்துறையில் பணியும் கிடைத்திருக்கிறது. ஆனால் நண்பர்கள் வற்புறுத்தி முதுகலை தமிழ் படிக்க உதவியதால் அந்த படிப்பை தியாகராஜர் கல்லூரியில் படித்து முடித்தார் சாலமன் ஐயா. படிப்பு முடிந்ததும் வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் விரிவுரையாளராக சேர்ந்திருக்கிறார். மேடைகளின் வாயிலாகவே அறியப்பட்ட இவரின் பேச்சு ஆர்வத்திற்கு அடித்தளம் பள்ளியில் நடந்த பேச்சு பயிற்சி வகுப்புகளே என்கிறார் சாலமன். அமெரிக்கன் கல்லூரி பள்ளியில் திருவள்ளுவர் கழக தலைவராக இருந்தபோது பேச்சு வளத்தை வளர்த்தெடுத்த அவர் அமெரிக்கன் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்ற தொடங்கினார். அப்போது இவர் நடத்திய பேச்சுக்கலை பாடமானது இவரை பிரபலமாக்கி இருக்கிறது. குறிப்பாக எட்டயபுரம் பாரதி விழாவே இவரை கொல்கத்தா வரை சென்று பேசும் அளவுக்கு பிரபலப்படுத்தியது என்று ஒரு பேட்டியில் சிலாகித்து சொன்னார் சாலமன். 7000த்திற்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் பேசியிருக்கும் சாலமன் ஐயா அவர்கள் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்ற ஆசையும் இவருக்கு இருந்ததாக சொல்லுகிறார். ஆனால் பொருளாதார சூழ்நிலையால் அந்த ஆசை கைகூடாமல் போயிருக்கிறது. ஜெயாபாயை திருமணம் செய்த சாலமன் ஐயா விமலா சாலமன் என்ற மகளும் தியாகமூர்த்தி என்ற மகனையும் பெற்றெடுத்திருக்கிறார். இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் மகள் விமலா ஜப்பான் மொழியில் கற்று தேர்ந்து ஆசிரியராக இருக்கிறார். இலக்கியம், மேடை மட்டுமல்லாமல் சினிமாவிலும் கால் பதித்த சாலமன் பிரபல இயக்குனர் சங்கர் இயக்கிய முதல்வன், பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். குறிப்பாக சிவாஜி படத்தில் இடம்பெற்ற அங்கவை சங்கவை காமெடியில் பின்னி பெலரெடுத்திருப்பார். ஆனாலும் இந்த காமெடி இவர் மீது விமர்சனத்தையும் உண்டாக்கியது.
ஐயாவின் சாதனைகளை பாராட்டி மத்திய அரசு சிறந்த விருதான பத்மஸ்ரீ விருதை இவருக்கு கொடுத்து கௌரவித்தது. இப்போதும் பேரார்வம் கொண்டு பெரும் தொண்டு தமிழுக்கு ஆற்றி வருகிறார். ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் இந்த தமிழுக்கு கிடைத்த பெரும் கொடையென்றே நாம் கருதலாம். நன்றி, வணக்கம்.